ஒரு ஆட்சியாளன் எப்படி மக்கள் மீது அன்போடும் இந்த தேசத்தின் மீது பற்றோடும் இருக்க வேண்டும் என்பதற்கு ஐயா மோடி அவர்களுடைய ஆட்சி ஒரு உதாரணம். திமுக ஆட்சியுமே ஒரு உதாரணம் தான். ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு திமுக ஆட்சி உதாரணமாக இருக்கு. அதுதான் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார். இந்தியாவிலேயே அதிகமாக குடிக்கிறவன் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அதிகம் பேர் குடிக்கிறான். இந்தியாவிலேயே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு தான். அதிகமாக கடன் பெற்று தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களை விட அதிக கடன். எடப்பாடியார் இருந்த காலத்துல 4 லட்சம் கோடி தான் கடன். இப்ப 11 லட்சம் கோடி கடன் போயிடுச்சு தமிழ்நாடு. ஏன் இவ்வளவு கடன் வாங்குறாங்க? 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வாங்கி கொண்டிருந்த கடன் இன்னைக்கு 6-7 லட்சம் கோடி அதிகமாயிருக்குன்னு சொன்னா, இந்த கடன் வாங்கின பணத்தை என்ன செய்யறாங்கன்னா கட்டணம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க, லேப்டாப் கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் கோடி கடன், அது வளர்ச்சி பணிகளுக்காக செலவழிக்கிறோம்னு திட்டமிட்டா 40% கமிஷன் வச்சிருந்தேன். இப்ப எவ்வளவு கமிஷன் தெரியல, 40 50 தெரியல, பத்திரிகையாளர்கள் தான் கரெக்டா சொல்லணும். 40% கமிஷன்னா 1 லட்சம் கோடி கடன்ல 40% எவ்வளவு ஆச்சு? 40,000 கோடி ஆச்சு. 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வாங்கி இருக்கிறது திமுக அரசாங்கம்னா அவர்கள் செய்த பணியில எல்லாம் ஒன்னொன்னு 30%, 40%, 50%, 25% பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பணம் மூலமாக போயிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நம்மை கடன்காரன் ஆக்கிவிட்டு திமுக காரர்கள் இன்னும் 50 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த கடனை வாங்கியிருக்கானே தவிர தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இவன் வாங்கின கடனுக்கு சம்பந்தமே இல்லை. அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான். இன்னும் 50 தலைமுறை உட்கார்ந்து திங்கலாம் திமுக கார வீட்டுல எல்லாம். அவ்வளவு கடன். அந்த கடனை கட்ட வேண்டியது யாரு? நீங்க நான். கடனை கட்ட வேண்டியது நம்ம. கடனை வாங்கி என்னெல்லாம் கட்டணுமோ கல்லா கட்டுறது அவன், கல்லா கட்டுறது அவன், கடனை கட்டுறது நாம. அப்படி வச்சு கொஞ்சம் பொறுத்து 2 மாசம் தான் அத்தனை பணத்துக்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையை நரேந்திர மோடி உருவாக்குவார். அத்தனைக்கு நீங்க பதில் சொல்லிதான். நிச்சயமாக ஊழல் செய்தவர்கள் யாரும் இந்த நாட்டில் இருந்து தப்பவே முடியாது. அதை நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் தப்பவே முடியாது. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் எம்ஜிஆர் பண்ணார்ல, அதேதான். ஒரு தவறு செய்தால், அதில் ஊழல் செய்தால் அது ஸ்டாலின் என்றாலும் விடமாட்டேன் என்று சொல்பவர் தான் நரேந்திர மோடியோட ஆட்சி. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம்.